எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? லிப்ஸில் வந்து ஜஸ்ட் ஹெர்போட இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஃபேஸில் வேறு எதுவுமே இல்லை, லிப் டிண்ட் மட்டுமே அப்ளை செஞ்சுருக்கிறேன். ஹேர் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு போனிடெயிலும் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவும் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். ஜேடு ரோலர் அப்படின்னு உள்ள இந்த டூலை வச்சியும் அப்புறமா குவா ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டூலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு டூலையும் யூஸ் செஞ்சு எப்படி நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் செய்யலாம் அப்படின்னு நான் டெமோ வந்து செஞ்சு காட்டுவேன். ஃபஸ்ட்டு இது என்ன எதுக்காக யூஸ் செய்கிறோம் அப்படின்னு உள்ளதை நான் சொல்லிடுறேன். இந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேடு ரோலர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு பக்கத்தில் இது மாதிரி பெரிய ஸ்டோனாக இருக்கும், இது மாதிரி ரோல் ஆகும். ஓகேவா? ஸ்கின்ல வச்சு ரோல் செஞ்சுக்கலாம். நடுப்பக்கத்தில் நம்ம கையை வச்சு பிடிக்கிறதுக்கு ஏற்றபடி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற ரோலரை விட இந்த பக்கம் சின்னதாக இருக்கும். இதுவும் வந்து ரோல் ஆகும் ஸ்கின்ல வச்சு அப்ளை செய்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவா ஷா. இதுதான் குவா ஷா. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லாம் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது இந்த கட்டிங் பார்த்திங்களா, இது மாதிரி உள்ள கட்டிங்கில் உள்ளது நான் வாங்கியிருக்கிறேன். இந்த குவா ஷாவை பொறுத்த வரைக்கும் திக்காக இருக்காது, இது மாதிரி தின்னாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டூலை யூஸ் செஞ்சு நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற லுக்கிங்கை வந்து மாற்றிக்கலாம். அதாவது ஒரு 10 இயர்ஸாவது கம்மி பண்ணி காட்டுறதுக்கு ஏற்றபடி ஸ்கின்னை வந்து லிஃப்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது நமக்கு ஏஜ் போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து இறங்கி வர ஆரம்பிக்கும். இப்படி கொஞ்சம் ஸ்கின்னு தாழ்ந்து வர நேரம் நம்மளோட ஸ்கின்னு பார்க்குறதுக்கு ஏஜ்டான ஸ்கின்னாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஏஜாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ஃபேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூர்டானவங்களாக தெரிவாங்க. ஸ்கின்னெல்லாம் இறங்கி வந்துருக்கும், ஒரு ஏஜ்டான லுக்கை வந்து காட்டும். அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் இந்த டூல் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ வந்து ரொம்ப யங்கான ஏஜில் இருக்கிறீங்க, ஏஜ் போக போக உங்களோட ஸ்கின் வந்து இறங்கி வராமல் தடுக்கணும். யங்கான ஸ்டேஜில் இருக்கிற நேரமே நீங்கள் டூல் யூஸ் செஞ்சு மசாஜ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின்னு யங்கான ஸ்டேஜில் எந்த மாதிரி ஒரு ஸ்கின்னாக இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் நிறைய இயர் பை இயராக அப்படியே இருக்கும். ஆனால் ரொம்ப ஏஜெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் மாறதான் செய்யும். ஓகேவா? அது வந்து நேச்சுரலாக உள்ளது. இருந்தாலும் அது நேச்சுரலாக கொஞ்சம் அதிகமாக வர சுருக்கங்களை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக்கும் இந்த டூலை நம்ம யூஸ் செய்கிறதுனால. இந்த ஸ்டோனு மெத்தடெல்லாம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து யூஸ் செஞ்சது. அவங்க ஜெம்ஸ் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெம்ஸ் ஸ்டோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் தன்மை உண்டு. ஹீலிங்னா ஒரு குணப்படுத்துறது. இப்போ வந்து ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின்ல சுருக்கங்கள் இருக்குது, இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு அந்த ஸ்டோனை வச்சு மசாஜ் செய்கிற நேரம் ஸ்கின்னு வந்து நல்லா பிரைட் ஆகுறது, சுருக்கங்கள் எல்லாம் மாறி நல்லா சூப்பரான க்ளோயிங்கான ஸ்கின்னாக மாறுறதுக்கு ஜேடு ஸ்டோனை வந்து யூஸ் செய்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் ஏதோ கொஞ்சம் பவர் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமண்ட் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஷாப்பில் போய் நமக்கு ஒரு ரிங் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, டைமண்ட் ஸ்டோன் உள்ளது. அந்த ஸ்டோனை பார்க்குற நேரம் அது வந்து ஒரு நீரோட்டமாக நமக்கு தெரிஞ்சுது, ஒரு ஈர்க்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா அது நமக்கான ஸ்டோனு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது ரியல் அப்படி இருக்குது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க அது எவ்வளோ ட்ரூத்துன்னு எனக்கு தெரியல. அப்படி நமக்கு வந்து சூட் ஆகாமல் இருக்கிற ஸ்டோனை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு அன்ஹெல்தியான பாடி கண்டிஷனை கொடுக்கும், நஷ்டங்களை வந்து கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவு ட்ரூன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஸ்டோனை வந்து பார்க்குறதுனால அது நீரோட்டமாக இருக்கிறத வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது ஈர்க்கிறது மாதிரி இருக்கும், அப்படிப்பட்டதான் வாங்கணும் அப்படின்னு. நான் ஆனால் வாங்கலை. அந்த மாதிரி இருக்கிற ரியலான ஜெம்ஸ் ஸ்டோனை நம்ம வாங்கணும் அப்படின்னா நிறைய மணி கொடுத்தா வாங்கணும். நமக்கு ஒரிஜினலான ஜெம் ஸ்டோன் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? கிடைக்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு இது மாதிரி ஒரு டூலை வாங்கணும் அப்படின்னா 5000 7000 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் மார்க்கெட்டில் நிறைய போலியாக இருக்குது. இதுவும் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா 200 சம்திங்காக 100 and something ஏதோ மீஷோலேருந்து நான் வாங்கினேன். லிங்க் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் வந்தால் வாங்கிக்கலாம். எல்லா வெப்சைட்லையும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் நாட்கள்லேயே அது டேமேஜ் ஆகிறது மாதிரி இருக்கும். ஆனால் நான் வாங்கியிருக்கிறது பரவாயில்ல, நல்லா ஸ்டெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைமாக வாங்குற நேரம் 400 சம்திங்குக்கு வாங்கினேன்.
அது ஆனால் கொஞ்ச நாள் தான் வந்துச்சு. இதில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டோனை கனெக்ட் ஆகுறதுக்கு இதெல்லாம் வந்து விழுந்துருச்சு. ஓகேவா, அது மாதிரிலாம் போயிடுச்சு. புதுசாக இது வந்து வாங்கியிருக்கிறேன். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப யங்கர் லுக்கான ஸ்கின்னாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு ரோலரை வச்சு மசாஜ் செய்யணும் அப்படின்னா ஜேட் ரோலர் யூஸ் செஞ்சுக்கிங்க. இல்லை உங்களோட ஸ்கின்ல வந்து நல்லா இறங்கி வந்துருச்சு, நல்ல ஏஜ்டான ஸ்கின்னாக லுக்காக தெரியுது அப்படின்னா Gua Sha வாங்கி யூஸ் செஞ்சுக்கோங்க. இல்லை ரெண்டுமே வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இன்னும் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் ஏதாவது ப்ராடக்ட் அப்ளை செய்கிற மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், இல்லை வந்து ஸ்கின்னுக்கு யூஸ் செய்கிற ஆயிலாக இருக்கட்டும், யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின்னுக்கு உள்ளாடி நல்லபடியாக அப்சர்வ் ஆகி போகிறதுக்கும் இந்த மசாஜ் டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டூலெல்லாம் யூஸ் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின்னு வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ஓகேவா, அதனால நீங்கள் ஃபேஸை நல்லபடியாக வாஷ் செஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஃபேஸுக்கு ஏதாவது ஆயில் ட்ரை செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி பயோ ஆயில் நான் இதில் எடுத்துருக்கிறேன். இது மாதிரி பயோ ஆயில் யூஸ் செஞ்சுக்கலாம். இல்லை ஃபேஸுக்கு தனியாக யூஸ் செய்கிறது மாதிரி ஆர்கன் ஆயில் இருக்குது. இது குட் வைப்ஸோட ஆர்கன் ஆயில். இந்த ஆயில் வேணும்னாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். இதுவும் வந்து நல்லா இருக்கும். எதுனாலும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சுக்கலாம். அதாவது இந்த டூலை நம்ம யூஸ் செய்கிற நேரம் ஸ்கின்னு வந்து வளவளப்பு தன்மையோடு இருக்கணும், ட்ரையாக இருக்கக்கூடாது. இல்லை ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் செய்கிறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகி டக்குன்னு காணாமல் போகும்ல, ஒரு மேட்டு ஃபினிஷை கொடுக்கறது மாதிரி உள்ள மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யவே கூடாது. நல்ல ஒரு ஈரத்தன்மை, அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கின்னுக்குள்ளாடி அப்சர்வ் ஆகி போகாமல் இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யணும். நான் இன்னைக்கு நிவ்யாவோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகியெல்லாம் காணாமல் போகாது, லைட்டாக ஒரு ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். இந்த அளவு எடுத்துக்கிறேன். ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். கையில் நல்லபடியாக தேய்ச்சிக்கிறேன். ஸ்கின்னில் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக அப்ளை செஞ்சுக்கணும். எப்போதுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்கிற நேரம் உங்களோட அண்டர் ஏரியாவில் ஐலிட்ல எல்லாம் அப்ளை செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து நெக்லேயும் அப்ளை செஞ்சுக்கிறேன். ஏன்னா நெக்லேயும் நம்ம மசாஜ் செஞ்சுக்கணும். கொஞ்சம் திக்கான லேயராக அப்ளை செஞ்சுக்குங்க. நம்ம இது மாதிரி ஃபிங்கர்லாம் வச்சு மசாஜ் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இதில் கிடைக்கிற பலனை விட இந்த டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஜேட் ரோலர் இல்லை Gua Sha, இந்த டூல் யூஸ் செய்கிற நேரம் ஒரு 10 மடங்கு அதிகமான பலன் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களோட கையினால் இப்படி தூக்கி தூக்கி இப்படி மசாஜ் செய்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 10 டைம்ஸ் இப்படி பண்ணுறீங்க, அதில் எந்த அளவு பலன் கிடைக்குமோ இந்த டூலை யூஸ் செஞ்சு மசாஜ் செய்கிற நேரம் ஒரே யூஸில் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய ஃபேஸில் இந்த பக்கம் ஜேட் ரோலர் யூஸ் செஞ்சு காட்டுறேன் எப்படி யூஸ் செய்கிறது அப்படின்னு. இந்த பக்கத்தில் Gua Sha வந்து யூஸ் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜேட் ரோலர் யூஸ் செய்கிறேன். ஜேட் ரோலரை யூஸ் செய்கிற நேரம் இந்த இடம் தான் நம்மளோட ஹேண்டு வந்து பிடிக்கிற இடம். இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, பிடிச்சிக்கிட்டு உங்களோட ஸ்கின்னை எப்போதுமே மசாஜ் செய்கிறனால லிஃப்ட் பண்ணணும். ஓகேவா, அதாவது நம்மளோட ஸ்கின்னு கீழே இறங்கி இருக்கக்கூடாது, இப்படி நேரம் இழுக்கக்கூடாது. இந்த மாதிரி மேல் பக்கத்தில் மசாஜ் செஞ்சு நீங்கள் இழுத்து விட்டுக்கணும். ஓகேவா, பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு லிப்ஸில் இந்த இடத்துல இதில் பாருங்கள் கொஞ்சம் அப்படி இறங்கி வர்றது மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம மசாஜ் செஞ்சு இந்த ஸ்கின்னை இழுத்து மேலே கொண்டு இப்படி விடணும். ஓகேவா, இந்த மாதிரி உள்ள பொசிஷன் இருக்கிற நேரம் ஸ்கின் வந்து லிஃப்ட் ஆகும். பாருங்கள், பார்த்தீங்களா, அந்த லிஃப்டிங் பொசிஷன் கிடைக்கும். அதுக்காக இந்த டூலை இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, இது மாதிரி 1 2 3. ஓகேவா, 3 டைம்ஸு ஒரு இடத்துல கண்டிப்பாக மசாஜ் செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து 1 2 3. ஓகேவா, இது மாதிரி மசாஜ் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் ஹெட்டை யூஸ் செஞ்சு அண்டர் ஏரியாவில் இது மாதிரி 1 2 3. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர் ஹெட்டில் வர நேரம் இந்த பெரிய ஹெட்டு யூஸ் செய்யுங்க. மேல் பக்கமாக தான் மசாஜ் செய்யணும். ஓகேவா, இந்த மாதிரி சைடில் எல்லாம் செய்யாதீங்க, மேல் பக்கமாக இப்படி செய்யுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 3 டைம்ஸ் வந்து செய்யணும். ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு இழுக்க வேண்டாம், ஸ்லோவாக அப்படி செய்யணும். ஓகேவா, இது மாதிரி ஸ்லோவாக இப்படி செய்யுங்க. ஓகேவா,
நெக்ஸ்ட்டு நோஸு பக்கம் வர நேரம் நோஸுக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கிறதுக்கு உங்களோட ஃபிங்கரை இது மாதிரி வச்சு இந்த ஸ்மால் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு அழுத்தி செய்யவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக தான் மசாஜ் செய்யணும். இது மாதிரி மேலே கீழே இது மாதிரி இழுத்துக்குங்க. இந்த மசாஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. 1 வீக்கு 2 வீக்கு 3 வீக்ஸ் அப்படி போக போக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து ஸ்கின்னில் வந்து தெரியும். அப்புறமா உங்களுக்கு டபுள் சின் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த டூலை வச்சு இது மாதிரி மசாஜ் செய்யுங்க. சுற்றி பண்ணணும். நான் இந்த பக்கம் Gua Sha யூஸ் செய்கிறேன், அந்த பக்கம் மட்டும் செஞ்சு காட்டுறேன். இந்த இடத்துல வரனார் இங்கே கொஞ்சம் இப்படி மேல் பக்கமாக இழுக்கணும். ஓகேவா? ஓகேவா? கொஞ்சம் இப்படி வரும். அந்த டபுள் சின் இருக்கிறது வந்து கம்மியாகும். நல்ல ஒரு ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறமா ஐப்ரோ லிஃப்ட் பண்ணுறது மாதிரி உள்ளதுக்கு ஐலிட்டை இது மாதிரி க்ளோஸ் செஞ்சு இந்த இடத்துல டூலை வச்சு இப்படி இழுக்கணும். ஓகேவா? மேல் பக்கத்தில் இது மாதிரி செய்யணும். ஐப்ரோக்கு ஒரு லிஃப்டிங் பொசிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நெக்கில் பார்த்திங்கன்னா இது மாதிரி மேல் பக்கமாக இது மாதிரி செய்யுங்க. ஏன்னா நான் வந்து டெஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டேன். கீழ் பக்கமாக எல்லாம் செய்கிறாங்க, செஞ்சு பார்த்தோன்னா ஸ்கின்னு அவ்வளோ நல்லா இல்லை. ஓகேவா? கொஞ்சம் ஒரு மாதிரி மாறுது. மேல் பக்கமாக செய்கிற நேரம் நல்லா இருக்குது. இது மாதிரி ரொம்ப ஈஸி தான் இந்த டூலை வந்து யூஸ் செய்கிறது. யூஸ் செஞ்சு முடித்த பிறகு ஒரு கிளாத்தில் நல்லபடியாக தொடச்சிக்கிங்க. ஓகேவா? மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும் இல்லை ஆயிலாக இருக்கட்டும், அப்படியே திரும்ப திரும்ப பட்டு இருக்கிற நேரம் நல்லா இருக்காது. ஓகேவா? ஒரு ஹைஜீனாக இருக்காது. நல்லபடியாக க்ளீன் செஞ்சுக்கணும். வாட்டரில் விட்டு க்ளீன் செய்யணும் இல்லை, நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு கிளாத்தில் நல்லபடியாக தொடச்சிக்கிங்க. ஸ்கின்னில் கொஞ்சம் நல்ல பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு 40+ இருக்கிறீங்க இல்லை 35+ இருக்கிறீங்க அப்படின்னா Gua Sha வந்து ட்ரை செய்யுங்க. இந்த டூலில் செய்கிற வேலையை விட 10 மடங்கு அதிகமாக இது செய்யும். ரொம்ப ஸ்கின் அப்படி இழுத்து லிஃப்ட் பண்ணும். நம்மளோட ஹேண்டில் கண்ட்ரோலாக இருக்கும் அப்படியே இழுத்து தள்ளுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை பார்த்துக்கிங்க. உள்பக்கமாக இப்படி வருது பார்த்தீங்களா, இது வந்து வெளிப்பக்கமாக இப்படி வருது. இது உள்பக்கமாக கர்வாக வருது. உள்பக்கமாக இப்படி வருது பார்த்தீங்களா, இதை தான் வந்து யூஸ் செய்கிறேன். இப்படி பிடிச்சிக்கிங்க. ஓகேவா? இந்த பொசிஷனில் இப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சி இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நமக்கு வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஸ்கின் இறங்கி இருக்கும். இந்த லிப்ஸை வந்து இப்படி கீழே நீருங்க. அதுவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சோகமாக ஒரு ஸ்கின்னை ஒரு ஏஜ்டாக காட்டுறது மாதிரி உள்ள லுக்கை வந்து கொடுக்கும். அதை நம்ம மாற்றினா தான் நம்மளோட ஸ்கின் வந்து லிஃப்டிங் பொசிஷன் இந்த மாதிரி இழுத்து வர நேரம் ஸ்கின்னு வந்து யங்கர் லுக்கான ஸ்கின்னாக தெரியும். ஓகேவா? இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் செஞ்சு வச்சுக்கோங்க. திரும்பவும் இதே மாதிரி 3 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸாவது கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேல் பக்கத்தில் இதே பக்கம்தான் யூஸ் செய்கிறேன். எப்போது நீங்கள் மசாஜ் செய்கிற நேரமும் மேல் பக்கமாக இப்படி லிஃப்ட் செய்யணும். இப்படி கீழே இல்லை இப்படியெல்லாம் செய்யவே கூடாது. ஓகேவா? பாருங்கள், இது மாதிரி இப்படி எடுத்து ஸ்லோவாக செய்யணும். இப்படி ஓகேவா? டூவில் பிடிக்கிற நேரம் இப்படி நேரம் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி சாய்வாக பிடிச்சிக்கணும். ஓகேவா? இந்த பொசிஷனில் ஓகே இப்படி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கத்தை வச்சு லைட்டாக இப்படி. இதனால் நமக்கு அண்டர் ஏரியாவில் இருக்கிற டார்க் சர்க்கிள் வந்து மறையும். கண்ணில் கொஞ்சம் குழி விழுந்தது மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாமே மறையும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐப்ரோவுக்கு பண்ணுற நேரம் இந்த இப்படி கட்டாகி வருது பார்த்தீங்களா, இதில் இப்படியே மசாஜ் செஞ்சு கொஞ்சம் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஐப்ரோ லிஃப்டிங் பொசிஷனுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்படி கொண்டு இப்படி முடிக்கணும். ஒரு 3 டைம்ஸ் இது மாதிரி செய்யுங்க. லைட்டாக கொஞ்சம் ட்விஸ்ட்டு செய்யுங்க.
நடுப்பக்கத்தில் வர நேரம். அடுத்தது இது மாதிரி ட்விஸ்ட்டு செஞ்சு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு திரும்பவும் இப்படி வந்து நார்மலுக்கு இப்படி இழுத்து விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து மேல் பக்கமாக, அதாவது ஐப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்படி உயரமாக வந்து இப்படி லிஃப்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கின் இழுத்து மேலே வர நேரம். அதுக்காக நீங்கள் இந்த டூலில் இப்படி மேல் பக்கமாக அப்படி வருது பார்த்தீங்களா, இந்த இடத்த இப்படி யூஸ் செஞ்சு இது மாதிரி மசாஜ் செய்யுங்க. ஓகேவா? இதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்து பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப சூப்பர் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின்னு டோட்டலாக ரொம்ப நல்லபடியாக சேஞ்ச் ஆகி இருக்கும். அமேசிங்காக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த டூலெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ் செஞ்சு பாருங்கள், அமேசிங்காக இருக்கும். ஆனால் எப்போதுமே மசாஜ் செய்கிற நேரம் ரைட் சைடு ஃபேஸுக்கு செய்கிற நேரம் ரைட் சைடு ஹேண்டு யூஸ் செய்யுங்க. லெஃப்ட் சைடுக்கு வர நேரம் லெஃப்ட் சைடு யூஸ் செய்யுங்க. ஏன்னா வந்து ரைட் ஹேண்டு இந்த பக்கத்தில் கொண்டு வர நேரம் பொசிஷன் வந்து மாறும். ஓகேவா? ஸ்கின் வந்து அந்த கொஞ்சம் தாழ்ந்து வர்றது மாதிரிலாம் ஆகிரும். அதனால் ரைட் சைடுக்கு ரைட் ஹேண்டு, லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் ஹேண்டு யூஸ் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இந்த ஒரு கான்டோர் ஷேப்புன்னு சொல்லுவோம்ல, நல்லபடியாக ஒரு ஷேப்பு இப்படி கிடைக்கிறதுக்கு இந்த சைடை யூஸ் செஞ்சு இது மாதிரி செய்யுங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல கொஞ்சம் டபுள் சின் இருக்குது அப்படின்னா திரும்ப இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த இடம் எடுத்து இப்படி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இது மாதிரி அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. நோஸில் வந்து ஷேப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்மால் பக்கத்தை வச்சுக்கோங்க. ஒரு ஃபிங்கரை இந்த சைடு நோஸில் கொடுத்துக்கோங்க. இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபேஸில் செய்கிற மசாஜ் தான் நம்மளோட ஃபேஸோட ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வரோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்கில் செய்கிற நேரம் இப்படி உள்பக்கமாக வருது பார்த்தீங்களா, இந்த இடத்த யூஸ் செய்யுங்க. வெளிப்பக்கமாக இப்படி வர்றதில்ல, உள்பக்கமாக இப்படி தாழ்ந்து வருதில்ல, இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. கீழே இருந்து மேலே இப்படி. ஓகேவா? கீழே இருந்து மேலே கழுத்துலலாம் சுருக்கங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து மாறும். இது மாதிரி. ஓகேவா? நெக்கை சுற்றி இதே மாதிரி பேக் சைடில் எல்லாமே செய்யுங்க. மசாஜ் வந்து ஃபுல்லாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் அடுத்தது உங்களோட ஃபிங்கரை யூஸ் செஞ்சு லைட்டாக இப்படி தட்டி தட்டி விட்டுக்குங்க. ஓகேவா? ஃபுல் ஸ்கின்ல இது மாதிரி ஓங்கி அடிக்கக்கூடாது, லைட்டாக. ஓகேவா? இது மாதிரி தட்டி தட்டி லைட்டாக ஒரு சின்ன ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. இதை நீங்கள் ரெகுலராக நைட்டு டைம்லேயும் செஞ்சுக்கலாம், மார்னிங்கும் செஞ்சுக்கலாம், நைட்டும் செஞ்சுக்கலாம். நான் ஆனால் மார்னிங் எல்லாம் செய்கிறதில்ல, நைட்டு மட்டும்தான் செய்வேன். தூங்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை செய்கிற நேரம் இந்த ஜேட் ரோலரை விட குவா ஷா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குவா ஷாவில் தான் ரொம்ப ஸ்கின்னு நல்லா லிஃப்ட் ஆகுது, நல்லா இழுத்து கொண்டு வருது. ஓகேவா? ஸ்கின்னு வந்து நல்லா ஸ்மூத்தாக க்ளோவாக ரொம்ப அழகாக வந்து ஸ்கின்னு வந்து மாறுது. குவா ஷா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஆனால் ஜேட் ரோலரும் ஓகே, நல்லா இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப யங்காக இருக்கிறீங்க அப்படின்னா ஜேட் ரோலரே ஓகே. இல்லைன்னா ஒரு 30+ இருந்தாலே குவா ஷா வந்து ட்ரை செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஸ்கின்னு பாருங்கள் லிஃப்ட் ஆகி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ள பொசிஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். பாருங்கள். ஓகேவா? எனக்கு வந்து முன்னாடி ரொம்ப அதிகமாக டபுள் சின் இருந்துச்சு. அது பாடியில் வந்து ஃபேட்டு இல்லாமல் இருந்தால் கூட இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு தாழ்ந்து வந்துடும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஃபேஸே வந்து ஒரு லுக்கை வந்து ஒரு மாதிரி காட்டுறது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டூலை யூஸ் செஞ்சு நான் மசாஜ் செய்ய ஆரம்பித்த பிறகு ரொம்ப கம்மியாகிருச்சு. ஓகேவா? இப்போல்லாம் அந்த அளவு இல்லை, லைட்டாக இருக்குது. ஆனால் அந்த அளவு ஃபஸ்ட்டு இருந்த அளவு இல்லை. பாருங்கள்.
ஓகேவா? அதனால இந்த டூலை வாங்கி யூஸ் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே ஃபுல்லாக ஹைலியாக நான் ரெக்கமெண்ட் சொல்லுவேன். இந்த டூலை ட்ரை செய்யுங்க. உங்களோட ஸ்கின்னு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும், நல்ல லிஃப்ட் ஆகும், டைட் ஆகும் ஸ்கின்னு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற பிராண்டு தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு எங்கே அவைலபிளாக கிடைக்குதோ அங்கேருந்து வாங்கிக்கலாம். ஒரிஜினல் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நல்ல கரெக்டான வெப்சைட்டில் போய் வாங்குங்க, ஒரிஜினல் கிடைக்கும். ஸ்கின்னு எங்கர் லுக்காக எப்போதுமே இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.